गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. சரியாக தெரியல. நான் வேணா இந்த போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த கேமோட பிக்சரும் நேமையும் சென்ட் பண்ணி விட்றேன். அதில் பாருங்கள். எனக்கு அவ்வளோவா அந்த நேம் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமச்சான் தான் இல்லை, பலூனா ஏதோ போட்டுருந்துச்சு. இந்த கேம் பேர் எனக்கு தெரியாது. ஸோ நான் வேணா போஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் நான் போடுறேன். இங்கே தான் அன்லாக் பண்ண சொல்லி கார்டு. இப்போ நான் ஃப்ரீ கடை எடுத்துக்கிறேன். இது ஃப்ரீ கடைன்னு நினைக்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த கன்னை எப்படி உள்ளே வைக்கிறேன்னு தெரியலையே. சரி வாங்க. கார்டு வைக்க முடியுது. ஏதோ ட்ரெயின் பார்ப்பேன். நான் போட்டு கடுப்பு எடுத்துக்கிட்டு வா. ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ட்ரெயின் அப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். போகும்போது இங்கே ஒரு ட்ரெயின்னா, நான் இது யூடியூப் பார்க்கும்போது 2 ட்ரெயின் இருக்குமே. ஆமாங்க, அங்கே ஒரு ட்ரெயின் போகுது, இங்கே ஒரு ட்ரெயின் வருது. கைஸ், இவனை கொண்டுடலாமா இந்த மனுஷனை? வாங்க, தூக்கி போட்டுற அப்படி செத்தரா. ஐயோ கைஸ், பார்க்க முடியல கைஸ். பார்க்கும்போது நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் கைஸ். முடியல கைஸ். ஸ்கிப்பே பண்ணாலும் விழுகவே மாட்டேங்கிறேன். கீழே விழுந்துடுறான். இந்த ட்ரெயின் பார்க்க அப்படியே இந்தியன் பைக் கேமில் வர ட்ரெயின் மாதிரி தானே பேசுறது. எனக்கு அப்படி தான் இருக்குது. ஐயோ, இறங்கி மாட்டேன்றானே. இறங்கிற அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ வாடா. ஏதாச்சும் கேரக்டர் ஸ்பான் பண்ணணும். கேரக்டர் ஸ்பான் பண்ணணும். இது தானே இவனாகவே மாறலாமா? ஏதோ டச் பட்டன் கிடையாது. நான் கேரக்டரா? கிளிக் பண்ண டப்புன்னு மாறிட்டேன். பட் ஜட்டி போட்டுருக்கேன். ஐயோ சரி. அவனாவது பேண்ட் ஏதாச்சும் போட்டுருந்தேன். அவனே முடிச்சு விட்டோம். அடுத்த கார். ஓகே, இங்கே பார்த்தீங்களா லயன்னா ஒரு மனுஷன் கேட்டுக்கிறேன். இவங்கெல்லாம் இந்த தடுத்து இந்த ட்ரெயின் போகுது. ஏதாச்சும் வேலி மாதிரி இந்த கேம்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். வெயிட். இந்த வாலை வச்சு இதை தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ரோல் இருக்கா? ரோல், அவ்வளோதான். ரோல் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயின் இந்த வால் தடுக்குதா இல்லையான்னு வந்திருக்கேன். முடிஞ்சா தடுத்து கூட ட்ரெயின். நம்ம செத்து ட்ரெயினாலும் முடிஞ்சா போட்டுட்டு கைஸ். ட்ரெயின் நின்றுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெயின் நின்றுச்சு கைஸ். ட்ரெயின் நின்றுச்சு கைஸ். அவ்வளோ அடுத்த ட்ரெயின் வருதுல்ல, அப்போயும் இது நிறுத்த தான் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அடுத்துப்பட்ட அம்பாலு டில்லுக்குன்னு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அடுத்த ட்ரெயின். பாட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அந்த ட்ரெயின் இடிச்சு நீங்கள் சாப்பிங்க பாருங்க. செத்துட்டாங்களா? இன்னும் சாகலை. சாவுங்கடா போட்டு. அதுவும் பிசங்கி வச்சு நம்ம போட்ட ஒரு வாலில் இப்படி இருக்கு. அவங்க வாழை எடுத்து விட்டுருங்க. ட்ரெயின் முன்னாடி முடிச்சு விட்டுருந்துச்சுங்க. பிரெயின் நீங்கள் வாம்பியா? அது வரையும் வாம்பியை வச்சு விளாட்னதே கிடையாது. வாம்பியை வச்சு விளாண்டுக்காங்கலாம். வாம்பியை ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ கேரக்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கேரக்டர் 2 ட்ரெயினும் செத்துருச்சு. ஜாம்பி தானே இது? நீங்கள் நார்மல் மனுஷங்க, நான் ஜாம்பி கேட்டா. ஸோ கைஸ், இதில் எது நான் கண்டுபிடிக்கணும்? எத்தனை பேர் இருக்காங்க? 3 ஜாம்பி 3 கேரக்டர் இருக்காங்களா, நார்மல் கேரக்டரு. இதில் யார் நான் கண்டுபிடிங்க. உங்களுக்கு 3 செகண்ட் தரேன். 1 2 3. யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்றது எனக்கு தெரியல. நான் ஜாம்பி வச்சு தான் இப்போ விளையாட போகிறேன். ஜாம்பி. கன் ஏதாச்சும் இருக்கா கைஸ்? கன்னு வெயிட் பண்ணுங்க. கன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் கொடுத்தா நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். இது நாங்கன்றா பலூன் மாதிரி எது இருக்குது. நாங்கள் டச் பண்ணிட்டுலாம் கெப்பு. ஓஹோ, இது பலூன் வச்சு பறக்க வைக்கலாம் போல கைஸ். இந்த ட்ரெயினை பறக்க வைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏதோ யூடியூபர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுறாரு. நான் ட்ரெயின் மறுபடியும் சுற்றிட்டு வரப்போலாம். இந்த மாதிரி பலூன் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒர்க்கே ஆகலை. நமக்கு ஒரு ஷாட் தான் இருப்போம்.
அடப்போம் ரைஸ் 1000 பலூனுக்கும் மேலேயே வந்திருக்கோம். ஏதாச்சும் பாக்ஸ் இருக்குது இந்த ரப்பத்தை தூக்க முடியுமா? இப்படி எடுத்து தான் கால் என்னடா போயிடுச்சு. எல்லாத்தையும் வாங்க பறக்க போடலாம். ஏய் என்னடா போக மாட்டேங்குது. ஓகே 2 பலூன் போடணுமா? போயிடுச்சுடா. ஓகே இது பிக் இன்ட்ரெஸ்ட் தானே. ஏய் பிக் இன்ட்ரெஸ்ட்ரியா பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி விட்டுச்சு. எத்தனை பலூன் தான் இந்த பிக் இன்ட்ரெஸ்ட்ரியே தெரியும்னு நினைக்கிறேன். ஏங்க அப்போயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஐயோ த்ரோ கொடுத்துறான்டா. கடுப்பு கைஸ். நாங்கள் த்ரோ கொடுத்துட்டாலும் நம்ம செலவு பிள்ளைவே ட்ரெஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு வாங்க போய் பார்ப்போம். மைண்டில் கொடுப்பேன் விஸ். இதில் மேக்னெட் இருக்குது. இது என்னதுடா? மேக்னெட்டை ஸ்பான் பண்ண வானம் ரெடி. ப்ளீஸ் கேன்சல் கொடுத்துரும். டெலீட்டு இதை மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். எந்திரா கை முடிஞ்சு கை சொல்லி நாங்கள் ஒரு நார்மல் கேரக்டர் இருக்கும். நார்மல் கேரக்டருக்கு கீழே வச்சு இது பண்ணிங்கன்னா கன்னு என்ன வேணும். டே ஸோ தட்டி விட்டான்டா. இவனும் செத்துட்டானா? லேசாக மேக்னெட்டில் ஓட்டினதுக்கே செத்துட்டியான். ஐயோ நிறையா பேர் நிற்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த கன் எடுத்து அவங்களையும் பறக்க விடலாம். பறந்து போடா. நம்ம தான் இந்த கேரக்டருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே. வெட்டி பண்ண இப்போ பலூனை கட்டி பறக்க விட்டோம். சரி இதெல்லாம் பார்க்க முடியல. சகிக்கலை. இதையும் மேலே அனுப்பிச்சி விட்டுலாம். மேலே போட இது ஹாட்டுங்க. காலு மறுபடியும் வந்துருச்சு. இங்கே தான் இருக்குது. பறந்து போகுது. ஓகே இவனை பறக்க வைக்க முடியுமா? நான் ஜாம்பி வச்சு விளையாட போகிறேன். கேரக்டர் சேஞ்சு வந்துட்டு அந்த இதை பலூனை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போடு. எனக்கு நாங்கள் இதுவாக இல்லை ஆளாக இல்லை. கேக் மைண்டை கிளிக் பண்ணி ஐயோ ஒரு கேரக்டர் இதான் போட்டேன். நான் இந்த வரைக்கும் ஜாம்பி எடுக்க போகிறேன். ஜாம்பி வச்சு நான் இது வரைக்கும் விளாண்டதே கிடையாது. நீங்களே பார்த்துருக்கலாம். 7 நிமிஷம் வச்சு நான் ஜாம்பி வச்சு விளாட்லையே. நான் சொன்ன காப்பாற்ற மாட்டேனே. அதனால் ஜாம்பி வச்சு விளாட்ல. இப்போ நான் விளையாடுறேன். இனிமேல் நான் சொன்ன காப்பாற்றுவேன். என்னடா எல்லாம் மறுபடியும் இருந்து விழுந்துருச்சு. இப்போ நான் பறக்க விட்டேன். ஜாம்பியே ஆல்ரெடி ரத்தம் தான். இது எப்படி எடுக்கிறது? ஜாம்பியால் எடுக்க முடியாது. இதெல்லாம் எடுத்து ஈஸியாக இதே எடுத்துடலாம். இப்போ ஒரு கேரக்டராக சேஞ்ச் ஆகணுமே. மிலிட்ரி ஆஃபீஸர் யாரோ இருக்காங்க. இவங்களாம் சேஞ்ச் ஆக முடியுமான்னு தெரியல. ஆட் பக்கம் இல்லை எனக்கு வேணாம் சார் இல்லை எனக்கு வேணாம். இவனை சரி கொன்னாதான் மிஸ் ஆவானா? கேட்குறாங்க. ஓடு தெரிக்க விட்டேன். நார்மல் கேரக்டரே நான் வச்சுக்கலாம். ப்ளீஸ் நார்மல் கேரக்டரு. இங்கே தான் அப்போ நம்ம இந்த மிஷினை நம்மளோட கேரக்டரை ஸ்பான் நினைக்கிறேன். டியூன் சகோரெலாம் இருக்கேன். பட் எங்களுக்குலாம் ஆட் பண்ண சொல்கிறேன்னு இந்த கேம் கண்டுபிடிச்சவன் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பறக்க விட போகிறேங்க. பலூன் கன்னை எடுத்து பறக்க விடலாம் வாங்க. பலூன் கன் எடுறா. ஓகே எடுத்துட்டேன். ஓகே இதில் ஜிடிஎஃப்ஐ மோடு இருக்குங்க. அது வேணால் போடலாம் மாட்டேங்குது. கமெண்ட்டில் இருக்குங்க. கூடு பறந்துட்டியா? 2 பேரும் ஒன்றா கட்டி விடுறேன். வெயிட் பண்ணுங்களா. செம்ம ஃபீலாக தூக்கிட்டு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பலூன் மறுபடியும் உடஞ்சி கீழே அவங்களை கூட்டிகிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கீழே உள்ளவங்க செட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல. மறைஞ்சான் கையிலே எனக்கு எல்லா பலூனுமே அடிக்கும். கையை மேலே தூக்கியா? வரன்ட்டான். எனக்கு முதுகுலன்றனால முதுகுலே அடித்தேன். முதுகுலே அடிச்சு எனக்கு சாக்ஸ் நான் அந்த பேக்
பேக்லேயே போய் பாருங்க கடை. அது நம்ம புது டெட் பாடி. ஓகே, இந்த ஒரு ஜாம்பி கழுத்துலே படுவாங்க சிவே. பிக் இன்ட்ரெஸ்ட் தானே. இது எப்படி மறுபடியும் இங்கே வந்துச்சு? இதை பார்த்து ஒரு பழத்து விட்டாச்சு. மை காட், கடுப்பு கைஸ். வலிச்சு செத்துறாமே. ஆமே போச்சுரா, வலிக்கு விட்டான்டா. ட்ரெயின் பக்கத்துலேயே போகவே கூடாதுடா இனிமேல். என்னங்க இது பிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கு. இவன் அப்போ போனவன் தானே. பறந்து போ. இங்கே ஒரு ஜாம்பி இருக்கு, பறக்கலாம். இங்கே ஒருத்தி மேக்னெட்டை கட்டி போனானே நம்ம கேரக்டர். அப்பா எங்கெங்கேயோ கச்சமுச்சா வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை பறக்க விட்டுறலாமா? என்னென்னா பறக்கவே இல்லையா? வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்து விட்ருவோம். இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த இது பேருனது இந்த வால் எடுத்து விட்ருவோம். ஓகே வாங்க, எடுத்து விட்றா. டெலீட் கொடுத்தாலும் அது ட்ரெயின் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட்டுக்குள்ளே போயிட்டு இதை அழிக்க முடியுமா கைஸ்? இதெல்லாம் அழிக்க முடியாது. கேமில் எம்பிசின்னு ஒன்று தெரியுங்களா, அதே மாதிரி எம்பிசி ட்ரெயினே வச்சுப்போம். எம்பிசி ட்ரெயின் அவங்க கொடுத்தனால இதெல்லாம் அழிக்க வைக்கிது. அதனால் வாங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போடலாம். ஏங்க இதெல்லாம் கிளிக்கு பேண்டு இது இருக்கு. என்னடா இதெல்லாம் இது ஹோம் பேஜ். இது ஏதோ இருக்கு, இதை நடுவில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேம் ஸ்லோ படுத்துறதுன்னு நினைக்கிறேன். கிளிக்கு நம்ம ஆல்ரெடி வச்சுக்கலாம். இதெல்லாம் நூல் இதே வச்சுப்போம். ஏதாச்சும் எடிச்சிட்டா இது நம்மளே நம்மளை வெடிக்க வைக்கிறது. இந்த ட்ரெயினை வெடிக்க வைக்க முடியுமா பக்கத்தில்? சுட்டிங்க. இடிஞ்சு தோர்த்தரம் போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் பார்க்குறேன். கேம் எட்டி ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாடவே இல்லை. இப்போ விளையாண்டு வீடு எடுத்துட்டு போகிறேன். ஐயோ அல்ட்ராவாக இருக்குது இந்த இது. அப்படியே செம்மையாக இருக்குது. இது ஏதோ கேம் டச்சுன்னாங்க. இது என்ன பார்ப்போம், வெயிட் பண்ண. வச்சுட்டா இப்படி ஒன்றுமே இல்லை. எங்கள் கேம் டச்சுக்கு ஒன்றுமே இல்லை. என்னடா எப்படி நான் மாற்றுறது? பிரெயின் பார்க்க முடியல கைஸ். பாய் சொல்ல எனக்கு மனசை கேட்கல. பட் பாய் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கேமில் அவார்டுன்னு எது இருக்குது. இதை நம்ம நாளைக்கு இது மிஷின் நினைக்கிறேன். இதுக்கெலாம் நமக்கு அவார்டு கிடைக்கும். கிடச்சிருச்சு. ஏன்னு தெரியல, நான் அதுக்கெலாம் போகவே இல்லை. மனுஷனை பறக்க விட்டே இருக்கேன். 14 பால்ஸ் கார் ஓட்டினதுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. அவார்டு வேறதுக்குக்கா, ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்காவா? டேய் 20 மினிட்ஸ் ஆச்சாண்ணா. ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் விளையாடவே இல்லையே. இப்போ தானே புதுசாக விளாட்றேன். எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம பலூன் பறக்க வைக்கும்போது ஒருத்தர் நம்மளை அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை அடிக்கல வரலையே. சரி பாய்கா, பாய்.